உங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நான் சொல்றதை மட்டும் கரெக்டா நோட் பண்ணி பண்ணுங்க. உங்க காரை சுத்தி முதல்ல கம்ப்ளீட்டா போட்டோ எடுங்க. ஏன்னா ஸ்பாட் போட்டோ இன்சூரன்ஸ் கம்பெனில கம்பல்சரி கேட்பாங்க. ரெண்டாவது, நீங்க என்ன இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களோ அந்த இன்சூரன்ஸ் காப்பில மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முதல்ல இன்சூரன்ஸ் கம்பெனில கிளைமை இன்டிமேட் பண்ணுங்க. அதாவது கிளைமை இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கால் பண்ணி எந்த கேரேஜ்ல போலாம்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனில நீங்க கேட்கலாம். இல்ல பக்கத்துல உங்க தெரிஞ்ச கேரேஜ் இருந்தா கூட நீங்க எடுத்துட்டு போய் விடலாம். கேரேஜ்ல இருந்து கிளைம் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க. அந்த கிளைம் ஃபார்ம்ல உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் இருந்தோ அந்த கிளைமை அப்படியே நீங்க ஃபில்அப் பண்ணுங்க. என்ன டைம், எந்த நேரத்தில் நடந்ததுன்னு சொல்லிட்டு, எந்த லொகேஷன் நடந்ததுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அந்த கிளைம் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்க கிளைம் இன்டிமேட் பண்ணதுக்கு அப்புறம் கிளைம் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று வரும். கிளைம் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து. இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து கான்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சோ அதை தெளிவா அந்த பக்கம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. மாத்தி கிட்டி சொன்னீங்கன்னா நம்ம கிட்ட கிடையாது. ஏன் நம்ம கிட்ட கிடையாதுன்னு சொன்னா, நீங்க மாத்தி சொல்லிட்டாலோ கிளைம் ஃபார்ம்ல இருக்குது வேற, நீங்க சொன்னது வேறன்னா கிளைம் ரிஜெக்ட் பண்றாங்க. அப்புறம் நீங்க ஓன் பேமெண்ட் போட்டு தான் உங்க வண்டி ரெடி பண்ணணும். பார்த்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.